உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். வருகிற மே மாதம் 1, 2 நாளும் நீங்க எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நியூமராலஜி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கட்டணம் வந்து ரூ. 2400 மட்டும் தான். 2 நாளைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் லைவ் Q&A செக்ஷன் இருக்கு. நீங்க எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் வகுப்பு முடிந்தவுடன் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு கேள்வியெல்லாம் கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி இதை வாங்கிட்டு போயிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான நம்பரை இயக்குனா நம்மளுக்கான செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் திறந்து கொள்ள முடியும் அப்படின்றத நீங்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இந்த கிளாஸை விட்டு உங்களை அனுப்புவேன். அதனால கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றது நான் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கக்கூடிய வகுப்பு. ஸோ அதனால தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப லிமிடெட் சீட் தான் இருக்கு. கலந்துக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எந்த நம்பரை இயக்கும் போது நம்மளுக்கான அதிர்ஷ்ட காட்சி இருக்கும், எந்த நம்பரை இயக்குனா நமக்கான பண வரவு வரும், எந்த நம்பர், எந்த மொபைல் நம்பர், எந்த பின் நம்பர் வச்சா கிட்ட இருக்க காசு செலவாகாது, நம்பர் இதெல்லாம் பண்ணுமா, அது எப்படி பண்ணுது, அது ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறையா ஜோதிட ரீதியாகவும் சயின்டிஃபிக்காகவும் உங்களுக்கு ஜாதகமே தெரியாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் பிறந்த டேட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த எண்கள் எப்படி மேஜிக் பண்ணும், இல்லை அந்த எண்ணை வைத்துக்கொண்டு எப்படி உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கான வாய்ப்புகளையும் நிரந்தரமான வேலையையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோடு எண்கள் பற்றிய சூட்சம ரகசியமாக இந்த வகுப்பு இருக்க போது. இது முழுக்க முழுக்க என்னுடைய ரெட்ரோ மக்கள் பயனடையணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஆல்ரெடி நிறைய ஃபில் ஆயிடுச்சு. லிமிடெட் சீட் தான் இருக்கு. யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது நான் அடிச்சு சொல்வேன், என்ன 21 நாட்களுக்குள் உங்களுக்கான வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். கடைசி 1 மணி நேரம் உங்களுக்கும் எனக்குமான ஒரு கலந்துரையாடலோடும் ஒரு கேள்வி பதிலோடும் இந்த செக்ஷன் வந்து மூவ் ஆக போது. மே மாதம் 1, 2 சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இதை தாண்டியும் வாழ்நாள் முழுவதும் அசஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெக்கார்ட் கிளாஸ் கிடைக்க போகுது. மற்றவங்க மாதிரி 3 மணி நேரம் 3 மாதம் 6 மாதம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா படிக்கிறது அப்படின்றத தாண்டியும் யாருக்கு என்ன போய் சேரணுன்றதை மீனாட்சி முடிவு பண்ணுறா. அதை நான் ஆணித்தரமாக நம்பக்கூடிய ஆள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து அதற்கான விடியலை பிரபஞ்சம் ஓப்பன் பண்ண ரெடியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறவங்க வரும்போது நான் சொல்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பிளாக் கலர் கேண்டில் இல்லாட்டி ப்ளூ கலர் கேண்டில் எடுத்துட்டு வாங்க. மிச்சத்தை எப்படி மேஜிக் பண்ணும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி வாங்க, இப்போ இந்த மே மாத பலன்களுக்குள் போகலாம். எல்லா கிரகமும் சூப்பர். இது வரைக்கும் ஒரு 4 மாதம் அப்படியே நான் மட்டும் இல்லை, எல்லா ஜோதிடர்களுமே கொஞ்சம் அப்படியே தடுமாறி என்னடா உலகத்தில் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழல்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்த நேரத்தில் இந்த மாதத்திலிருந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான யோகம் மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அட போங்க மேடம், சும்மா சும்மா இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்கன்னா அப்படி இல்லைப்பா. ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் இருக்குல்ல. இது வந்து கோச்சார பலன் தான். இந்த கோச்சார பலன் உங்கள் சுயஜாதகத்தோடு சேர்ந்து இயங்கும் போது தான் அதற்கான வாழ்வியல் கொடுப்பனையை கொடுக்குமே தவிர சும்மா நான் சொன்னோன்னே வந்து கோடி கோடியாக கொட்டினா நான் நேரம் கோடீஸ்வரியாக இருக்கணும். கிளியர். அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பிளானரி போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அஸ்யூஷுவல் மிஸ்டர் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று அப்படியே அழகாக வந்து மேஷ வீட்டில் உட்காந்துருக்காரு. அதோடு சேர்ந்து புதனும் இருக்கார். இத்தனை நாள் நீச்சமாக இருந்த புதன் அப்படியே நீச்ச பங்கமாகி அப்படியே ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே அழகாக வந்து புத ஆதித்ய யோகத்தோடு இந்த மே மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். சூரியன் புதன் சேர்ந்து மேஷம் அப்படின்ற வீட்டில் இருக்காங்க. பக்கத்தில் என் வீட்டில் நான் ராஜா தான், கிங்கு தான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்கரன் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் மிதுனத்தில் குரு உட்காந்துருக்காரு, தயாரா இருக்காரு. எப்படா சான்ஸ் கொடுப்பீங்க, பை பை சொல்லிட்டு நான் கடகத்தை நோக்கி என்னுடைய உச்ச வீட்டை நோக்கி நான் போக வேண்டும் அப்படின்னு கெட் ரெடி அப்படின்ற மாதிரி அப்படி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இந்த மாதம் இனிதே பிறக்கிறது. எனக்கான வாய்ப்புகள் எங்கேயாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா அப்பாடின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன்னா போன மாசமே ஆரம்பிச்சிருக்கும். நிறைய நட்புகளோட ஒரு கனெக்டிவிட்டி, நட்போட ஒரு ரவுண்ட் அடிக்கிறது, வெளில போறது, ரொம்ப நாள் பார்க்காதவங்களை மீட் பண்றது, எல்லா வேலையும் நடந்திருக்கும். இந்த தடவை இன்னும் அதிகரிக்க போகுது. நான் போன மாசம் சொன்னேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட இயங்க போறீங்க. இந்த தடவையும் அதே மாதிரியான ஒரு அமைப்பு காத்திருக்கிறது. யாருக்கு? மிதுன ராசிக்காரர்களுக்கு. சூரியனோடு சேர்ந்து 11ஆம் இடத்தில் ராசிநாதன் இருத்தல் என்பது ஆகச்சிறந்த யோகம். தொடர முயற்சியெல்லாம் சக்சஸ் மிதுனத்து. அதுவும் இத்தனை நாள் ஒரு மாதிரி ராசிநாதன் கொஞ்சம் வலுக்குறைவா இருந்தார். நீச்சம்லாம் சொல்லலாம், கொஞ்சம் வலுக்குறைவா இருந்தார்.
நம்மளே என்ன பண்றது பண்ண வேண்டான்ற மாதிரி ஒரு தயக்கத்திலே இருந்திருப்போம். நிறைய செலவுக்கு மேல செலவா வந்திருக்கும். இந்த தடவை சேமிப்பீங்க. புதுசா ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். ஆர்டி ஓப்பன் பண்ணுவீங்க. யாரு? மிதுன ராசிக்காரங்க. ஒரு 2000 போடுவோம். இந்த மாசம்லாம் சேமிப்பை பண்ணுவோன்ற மாதிரி கொஞ்சம் சேமிப்பு உயரக்கூடிய மாதமாக, செலவுகள் குறையக்கூடிய மாதமா, நான் போன மாசம் நிறைய செலவு வரப்போகுது, பிஸ்னஸ் இது எப்படி மேட்ச் பண்றீங்கன்னு பாருங்க அப்படின்லாம் சொன்னேன். இந்த மாசம் சேமிப்பு உயரப்போகுது. உங்களுக்குன்னு சில விஷயத்த பண்ணிக்கிறதுக்கு ஆயத்தமாக போறீங்க. நிறைய நண்பர்களுடைய வருகை உங்களை சந்தோஷப்படுத்தும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சில நல்லவர்களை பார்ப்பீர்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சில பேருடைய ஒரு அனுக்கிரகமும் சில பேருடைய ஒரு ஆதரவும் கிடைக்கும். அடுத்து என்ன அடி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த நேரத்துல ஒரு கரம் கிடைத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கந்தனுடைய கரம் கிடைக்க போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. முருகனுடைய எனர்ஜி வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த. ஏன்னா 11ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் அமரப் போகிறது. 11ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் வாங்கி இருக்கிறதுன்றது அவருக்கு நம்மளுக்கு பாதகம் பண்றாரு சாதகம் அதெல்லாம் வேணாங்க. அதெல்லாம் கோச்சாரத்துக்கு வேலை செய்யும். இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் வரும். நிறைய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டத்தோட கனெக்ட் ஆவீங்க. திடீர்னு ஃபோன் வாங்குவீங்க, ஃபோன் மாற்றுவீங்க, எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்குவீங்க. போன மாதம் ஆரம்பிச்சுட்டு இந்த மாதம் வாங்கியே தீருவீங்க. எலக்ட்ரிக் குக்கர் வாங்குவீங்க, எக்ஸ்பெஷலி மைக்ரோ ஓவன் வாங்குவீங்களா, அதான பாத்திரத்தை வாங்குவீங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டத்தோடு கனெக்ட் ஆகும். வீட்டில் திடீர்னு ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் பொருள் நின்று போய் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு மாற்றுவீங்க. ப்ளம்பிங் ஒர்க் நடக்கும். இதெல்லாம் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் எந்த நாட்டில் இருந்தாலும் நடக்கும். இதெல்லாம் வாங்குற நேரம் உங்களுக்கான சில நல்லவைகளை கொண்டு வரும். ஏன்னா எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாம் சனியோடையும் செவ்வாயோடையும் கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தடவை அது 10ஆம் இடத்துல இருக்கும்போது நடக்கும். அடுத்து 11ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். அதன் மூலமாக ஒரு லாபம் கிடைக்கும். டிஸ்கவுண்ட்ல ஏதோ கிடைச்சதுன்ற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு வாங்குவீங்க. ஆஃபர்ல சில விஷயத்தை அள்ளிட்டு போவீங்க. ஏசி வாங்கணும்னு நினைச்சு ஏசி வாங்குவீங்க. நிறைய பேர் வண்டி வாகனம் மாற்றம், அதுதான் சூப்பரா இருக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியே துலாம்ல இருந்து ஸ்டார்ட் ஆறு, நம்மளோட 5ஆம் இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ற. சூப்பரா இருக்குப்பா. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை போதுண்டா சாமின்ற இந்த பிரச்சனைல இருந்து வெளில வருவீங்க. நான் அடுத்து நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் போதும் குருட்டியே சொல்ல வேண்டும் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா வாக்கியப்படி மே மாசமே குரு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவார். பாய் பாய் சொல்லி அனுப்பிச்சுடுவீங்க. திருக்கணிதப்படி தான் ஜூன் 1ஆம் தேதி, வாக்கியப்படி மே மாசமே ஆரம்பிச்சிருவார். குரு ரெடியா இருக்காரு. 2ஆம் இடத்தில் தனக்காரகன் அமர்தை தாண்டி மிகச்சிறிய யோகம் ஏதாவது இருக்க போதா? இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துல இருந்து வெளில வந்துடுவீங்க. இந்த இன்னைக்கு அனுப்பிடுவாங்களா நாளைக்கு அனுப்பணும் பயந்து 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 இருந்த மிதுன ராசிக்காரர்கள் வேலையில் ஒரு நிரந்தரம் கிடைக்கும். நிறைய பேருக்கு புது வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தசா புத்தி நல்லா இல்லாட்டி வேலை போகும். உடனே நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு போட்டிங்கன்னா நம்ம பிறந்த நேரம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அது நான் மட்டும் இல்லை, எந்த ஜோசிக்காரங்களும் இங்கே கீழே கமெண்ட்ல கழுவி ஊற்றி பிரயோஜனமே இல்லை. இருக்கிற இத்தனை கோடி பேர்களையும் வந்து நான் எப்பயுமே இவ்வளோதான் சொல்ல மாட்டேன். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் நிகழலாம் என்று அனுமானிக்கக்கூடிய ஒரு விடயமே தவிர இதுதான் அப்படின்றதை நீங்கள யாராலையுமே கணிக்க முடியாது. அதுதான் உண்மை. என்னதான் டாக்டருக்கு படித்து மிகப்பெரிய டாக்டராக இருந்தாலுமே சர்ஜரி பண்ணும் போது நடக்கும் குஷன்ஸ் கொடுத்து உடனே எந்திரிச்சு சொல்ல மாட்டாங்க. எதுக்கு அப்புறம் கையெழுத்து வாங்குறாங்க ஃபார்ம்ல? இவ்வளோ படித்து இதுதான் அப்படின்னு கொண்டு போய் விட்டு கொடுக்கக்கூடிய டாக்டருக்கே எப்படின்னா ஜோதிடர் பேரே கனிவன்னு பேருங்க. கணித்து சொல்பவர்கள் ஜோதிடர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களும் சரி மிதுன ராசிக்காரங்களும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்க போறீங்க. அதில் எக்ஸ்பெஷலி என் மனசுக்கு பிடிச்ச மிதுனம் அல்டிமேட்டாக இருக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல வேலாம் தேடி வரப்போகுது. சந்தோஷமா இருக்க போறீங்க. டிராவல் பண்ண போறீங்க. நிறைய தடவை டிராவல் காத்திருக்கு. அம்மாவோட உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை தேவை தேவை. யாரு? மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசியா இருந்தாலும் சரி மிதுன லக்னமா இருந்தாலும் சரி உங்க அம்மாவுடைய உடம்புல கவனமா இருங்க. உங்களுடைய சுயத்துல கவனமா இருங்க. தொண்டை புண்ணு வைத்த வலின்னு அனுபவிச்சிருப்பீங்க. கண்டிப்பா அடுத்து நடக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கவனமா இருக்கணும். யாரு? மிதுன ராசிக்காரங்க. ஏன்னா உலகத்திலே ஹீட்டா தான் இருக்கு. நம்ம கூட ராசிநாதனோட உட்காந்து ஹீட்டான பிளானட் தான் உட்காந்துருக்கு. வார்த்தையில கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தை. கோவப்படாதீங்க. கோவப்படுத்துவாங்க. கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா சில விஷயத்தை நிகழ்த்த முடியாமல் போய்விடும். இந்த தடவை கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும். படிக்கிற மிதுன ராசிக்கார பிள்ளைங்க யாரெல்லாம் நீட்டுக்கு ரெடி ஆறீங்களோ ஜேஇக்கு ரெடி ஆறீங்களோ இந்த தடவை சக்சஸ் கண்டிப்பாக நடக்கும். மிதுன ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி மிதுன ராசிக்கார பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த தடவை கண்டிப்பாக வெற்றி.
போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றே தீருவார்கள். அதற்கான வாய்ப்பு அல்டிமேட்டா இருக்கு. 10th 12th எழுதுற பிள்ளைங்க சூப்பர். யாராவது வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைச்சு அதுக்கான எக்ஸாம் எழுதுறீங்களா? சக்சஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களா? சக்சஸ். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொடர்றதெல்லாம் வெற்றி தான். நிறைய புது ஐட்டம்லாம் வாங்க போறீங்க. வாங்கினா சொல்லுங்க. சரியா? சந்தோஷமா இருக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிக்க போறீங்க. கடவுளுடைய அகச்சிறந்த அருள் கிடைக்க போகுது. பிளெஸ்ஸிங் கிடைக்கும். ஒரு மாதிரி தலைக்கு மேல இருந்து குரு நல்ல பிளானட் தான், ஆனால் இவ்வளோ வெளிச்சத்தை எப்படி தாக்குறதுன்ற மாதிரி அப்படி பாரத்தை இறக்கி வச்சு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி மே மாதம் 15 16 தேதிக்கு அப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. மகிழ்ச்சி, சந்தோஷம், சௌபாகியம், சந்தான வரவு எல்லாம் கிடைக்க போது மிதுன ராசிக்காரர்களுக்கு. முயற்சி எல்லாம் பலித்தமாகும். வேலை அதுல மட்டும் கவனமா இருக்கணும். ஒரு 11ஆம் தேதி வரைக்கும் வேலையில கவனம். நிறைய பேருக்கு வேலை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போனாலுமே கீழே விழுந்துட மாட்டீங்க. தட்டி தூக்கி எந்திரிச்சு நிற்பீங்க. சகடயோகம் கிரியேட் ஆக போகுது. அல்டிமேட்டாக இருக்குது. பெருசாலாம் ஒரி பண்ணவே வேண்டாம். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் மற்றவர்களுக்காக நீங்கள் சில விஷயத்தை தியாகம் செய்ய வேண்டி வரும். ஒன்றை கொடுத்து தான் உன்னை வாங்க முடியுன்ற மாதிரி உங்களுடைய நேரத்தை கொடுத்து அவருடைய அன்பை வாங்குறது, இல்லை அவர் உங்களுடைய அன்பை கொடுத்து அவங்களுடைய நேரத்தை வாங்கிக் கொள்வதுன்ற மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி நடக்கும். ரொம்ப ஒரு மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாறி ஊழல் எல்லாம் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். நல்லா இருக்குப்பா. மிதுன ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கு. நான் ஒரு இடத்துல, என் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா இந்த 2 பேரும் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் வரும். குழந்தைகள் மூலமாக பெருமை கிடைக்கும். சூப்பராக இருக்கு. மிதுனத்துக்கு பெருசாக நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும் கவனமாக இருக்கணும். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கவனமாக இருக்கணும். யாராவது இப்போ தான் உங்களை மேனிப்புலேட் பண்ண வருவாங்க. 1 கொடுத்தா 2 கொடுப்பேன், 2 கொடுத்தா 10 கொடுப்பேன்னு சொன்னால் நோவே சொல்லிட்டு வந்துருங்க. அதுதான் பெட்டர். ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனம் தேவை. வேண்டாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ஓகே, மிதுன ராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க. அதில் பிரச்சனை இல்லை. நான் ஆரம்பம் சொல்லிட்டேன். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கவங்களுக்கு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். 1176 இந்த எண்ணை நோட் பண்ணிக்கோங்க மிதுன ராசிக்காரங்க. 1176 இந்த நாளாக எழுதி வச்சுருக்கேன். எனக்கான நம்பர், உங்களுக்கான நம்பர் வந்து 1176 நம்பரை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நியூ பிகினிங் ஒன்று ஸ்டார்ட் ஆக பண்ணுறேன், இல்லை வந்து புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை கம்பெனி இன்டர்வியூ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த நம்பரை பயன்படுத்தும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இந்த மாதம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாம் நல்லா தான் இருக்குது. நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. 2ஆம் இடத்துல குரு வந்தால் கண்டிப்பாக திருமணத்தை நடத்தியே தீருவார். வீட்டில் சுபகாரியம் நடந்தே தீரும். அதனால் அதை பற்றிலாம் கவலையப்பட வேணாம். சூப்பராக இருக்குது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏறுமுகம்தான். வாழ்க்கையில் பட்ட எல்லா கஷ்டத்துலேருந்து வெளில வருவீங்க. கொஞ்சம் பயம் காட்டும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி ஏதாவது ஒரு சினாரியோ வந்துட்டு போகும். உங்களை தசா புத்தி உங்களுக்கு 6 8 இருக்கிற தசா நடந்ததுன்னா வேலை வாய்ப்பில் பிரச்சனை வரும். லோன் கட்ட முடியாமல் சில பேருக்கு போகலாம். மற்ற தசை தான் நடக்குதுன்னா ஒன்றும் பெருசாக பயந்துக்க வேணாம். ஏன்னா 29ஆம் தேதி ராசிநாதன் வந்து உட்காந்துருவார். அடுத்த மாதம்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் 27 தேதி தாண்டிச்சாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றபடி எல்லாம் நல்லதுப்பா. நல்லா சேமிப்பு உயரப்போகுது, செல்வாக்கு உயரப்போகுது, பணங்காசு வரப்போகுது, பிளானிங் பக்காவாக இருக்க போகுது, போட்ட திட்டம் போட்ட மாதிரியே நடக்க போகுது. பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்காதீங்க. இறங்கிடுங்க களத்தில். டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டே உட்காந்துருக்காதீங்க. ஜெயிக்க பிறந்திருக்கீங்க. ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்து விட்டது மிதுனத்துக்கு. கெட் ரெடி ஃபாஸ்ட்னு ஓடிக்கிட்டே இருங்க. டைம் சூப்பராக இருக்குது. முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா செல்வத்தின் மேன்மத்தில் தான் இருப்பீர்கள். இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு செல்வ வளவு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? மிதுன ராசிக்காரங்க முடிஞ்சால் லட்சுமி வழிபாடு பண்ணுங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உங்களுடைய விளக்கில் கல்கண்டு போட்டு வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை லட்சுமியை அரை மணி நேரம் ஒதுக்கி அம்மா தாயே என் கூட இருந்துருமான்னு சொல்லுங்க. அதை தாண்டியும் இந்த தடவை மிதுன ராசிக்காரங்க முடிஞ்சா குருவாயூர் கிருஷ்ணனை மனசார வேண்டிக்கோங்க. இந்த தடவை பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. ரிஷபத்துக்கும் சொன்னேன், மிதுனத்துக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக திருப்பதிக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களை படி ஏற வச்சே தீர்வார் பெருமாள். கண்டிப்பாக நடக்கும். பெருமாள் வழிபாடும் இந்த தடவை லட்சுமியோட வழிபாடும் உங்களுக்கு பேரானந்தத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன பார்ப்பீங்க இந்த தடவை மிதுன ராசிக்காரங்க? நிறைய மயில் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். மிதுன ராசிக்காரங்க நிறைய மயில் பார்ப்பீங்க. நீங்கள் போகிற இடத்துல மயில் இருக்குது. மயில் தோகை விரித்து ஆடுதல், வித்தியாசமாக வெள்ளை மயில் பார்க்கறது, இந்த மாதிரி எல்லாமே மிதுன ராசிக்காரங்க கண்ணில் போடுவீங்க. இந்த வீடியோ பார்த்து அடுத்து 10 நிமிஷத்தில் மயில் தெரியலாம். முருகன் உங்க கூட இருக்கிறதுக்கான சமிக்கைகள்லாம் தெரியும். என்னதான் நீங்கள் பெருமாளை வழிபட்டாலும் முருகன் ஆயிருக்கேன்ற மாதிரி உங்களை ஆக்குபை பண்ண போறாரு. திருச்செந்தூர் போயிட்டு வருவீங்க இந்த தடவை மிதுன ராசிக்காரங்க.
நிறைய பேருக்கு திருச்செந்தூர் முருகன் பிரசாதம் கையில கிடைக்கும். திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோவ பார்ப்பீங்க. ஸோ வேலோடும் மயிலோடும் இந்த தடவை முருகனுடைய அருளோடும் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு.